அம்மாவும் அங்கிள் தான் ஏதாவது பண்ணிட்டாருன்னு நிலா கேட்க, அது தெரியலப்பா, அப்போது நான் ரொம்ப சின்ன பையன், ஞாபகம் இல்லை. வீட்டில் போலீஸ் வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு, அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்புறம் தம்பிக தான் என்னோட உலகம்னு ஆயிப்போச்சு அப்படின்னு சேரன் சொல்லி முடிக்க, நிலா தழுதழுத்த குரல்ல, அண்ணா நீங்கள் வாழும் தெய்வம், உங்கள் வாழ்க்கையே உங்கள் தம்பிகளுக்காக தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சேரன் தோளில் சாஞ்சு அலறாங்க நிலா. சேரன் நிலாவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டில் பாண்டியன் ஒரு தட்டில் இட்லி சட்னி போட்டு பல்லவனுக்கு சாப்பிட கொடுக்குறாரு. சோழன் லொல்லு பேசிகிட்டே இருக்காரு. அதனால் பாண்டி தட்டை மட்டும் சோழனுக்கு கொடுத்துட்டு இட்லி போடலை. சோழன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பொறுத்து பார்த்த சோழன் பல்லவன் தட்டில் இருக்கிற இட்லியை பிடுங்கி தன்னோட தட்டில் போட்டு சாப்பிட்றாரு. பாண்டியும் இட்லி எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. அப்போது நிலாவும் சேரனும் வீட்டுக்கு வராங்க. சோழன் நிலா கிட்ட, ஏங்க நில்லுங்க, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, நிலா என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருந்தேங்க